மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 6 அணுக்கரு இயற்பியல் இதில் உள்ள புத்தக வினா பார்க்க போறோம். ரோமன் 7ல உள்ள கணக்கீடுகள். ரேடியம் அதாவது அணு எண் 88, நிறை எண் 226 என்ற தனிமம் 3 ஆல்பா சிதைவிற்கு உட்படுகிறது எனில் சேய் தனிமத்தில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. சரியா? இப்போ முதல் ரேடியத்தை எழுதுவோம். ரேடியத்தோட அணு எண் எழுதியிருக்கோம், நிறை எண் எழுதியிருக்கோம், ஆல்பா சிதைவிற்கு உட்படுகிறது. சரியா? இந்த ஆல்பாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதை வெளியிடும்னா ஆல்பா துகளை வெளியிடும் சிதைவுனா. இந்த ஆல்பா துகளோட குறியீடு என்னன்னா கச்சி, அதாவது கீலியம், அணு எண் 2, நிறை எண் 4. எத்தனை சிதைவை வெளியிடுதுன்னா 3 ஆல்பா துகளை வெளியிடுறதுனால இங்க என்ன போட்டுட்டோம், 3 போட்டுட்டோம். சரியா? இப்போ சேய் தனிமம் நமக்கு தெரியாது, அதனால அதை என்னன்னு வச்சுக்கிட்டோம், ஏன்னு வச்சுக்கிட்டோம். பொதுவாக நம்ம ஆல்பா சிதைவின் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சேய் தனிமத்தில் அணு எண் 2 குறையும், நிறை எண் 4 குறையும். சரியா? அணு எண் 2 குறையும், நிறை எண் 4 குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கையை நமக்கு கணக்கில் கேட்டிருக்காங்க. சரியா? சேய் தனிமம் என்னன்னு பார்ப்போம். சேய் தனிமம் ஏன்னு வச்சிருக்கோம். ஒரு ஆல்பா துகள்னா நம்ம 2 கழிச்சு எழுதிடலாம் அணு எண்ணை. ஆனால் இங்கே 3 ஆல்பா துகள் இருக்கிறதுனால 3 × 2 எத்தனை கழிக்கணும், 88லேருந்து 6 கழிச்சு எழுதுனா 82ன்னு கிடைக்கும் அணு எண், சேய் தனிமத்தில் உள்ள அணு எண். இதே இது நிறை எண்ணை 4 கழிச்சு எழுதிடலாம் இதுல இருந்து, அதாவது சேய் தனிமத்திற்கு. ஆனால் இங்கே 3 ஆல்பா துகள் இருக்கனால 3 × 4 12 கழிச்சு எழுதுனா 226லேருந்து 12 கழிச்சோம்னா 214 கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரான்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ சேய் தனிமம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 82. சரியா? 82 214. சரியா? இப்போ 82 நமக்கு தெரியும் அணு எண்ணுங்கிறது, நிறை எண்கிறது 214ன்னு தெரியும். நியூட்ரான்களின் எண்ணிக்கைங்கிறது நிறை எண் மைனஸ் அணு எண். நிறை எண் 214, அணு எண் 82. சரியா? ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு நியூட்ரான்களின் எண்ணிக்கை என்ன கிடைக்குன்னா 132 கிடைக்கும். இதுதான் எனது கணக்கில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஆகும்.